உலக மக்களின் மாம்டேட் திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம். மனிதனுக்கு ஏன் இந்த கேம் பிடிக்கிறது? இது அப்படி ஒரு உணர்வு ஏன் இருக்கிறது? இந்த கார்ட்டூனு கேமு ப்ளே ஸ்டேஷனு இப்படின்னு பிள்ளைங்கள்லாம் அதில் அடிக்டாக இருக்கும் பொழுது பெட்ரோல் போதும் போதும்னு ஆகிடும் அந்த இதுலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு இது ஒரு கற்பனை உலகத்தில் அவங்க முழுகிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதை கண்டுபிடிச்சவனுக்கு தெரியுது இந்த மாதிரி மனிதனால் அவங்களுக்குள்ள இப்படி ஒரு உணர்வு தேடல் இருக்குது, இப்படி ஒன்று கண்டுபிடிச்சி இவங்களுக்கு கொடுத்தா இவங்க இதில் நல்லா அடிக்ட் ஆகிடுவாங்க, நம்ம இதிலேருந்து பிஸ்னஸ் சம்பாதிக்கலாம் அப்படின்னு மாதிரி அவங்க உணர்வை புரிஞ்சு அவங்கெல்லாம் செய்கிறாங்கல்ல. அப்படி அந்த உணர்வு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏன் இருக்குது அதிகமாக? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் அது பேசிக்கலி அது இருக்குது நமக்குள்ளே. நம்ம அறியாமல் நம்ம இந்த முழு மனிதனாக வருவதற்கு முன் பல உயிர்களை கடந்து வந்திருக்கும். அப்படி பல உயிர்களை கடந்து வந்தாலும் இது 7வது ஜென்மம் என்று ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, என்னை பார்க்குறவங்க, எனக்குள் சார்ந்தவங்க. அப்போ இது 7வது ஜென்மம் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் அதுக்கு ஒரு சின்ன கணக்கு. ஏன்னா முழுமையாக அந்த கணக்கை பண்ண முடியாது, சுருக்கி தான் பண்ணணும். அதனால் அந்த ஒரு சின்ன கணக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது 7வது ஜென்மம்னு உங்களுக்கு புரியும். இதை வேணால் பாஸ் பண்ணி பார்த்துங்க. அதாவது நான் என்றால் எனக்கு 2 கண்கள், 2 கை, 2 கால் இருக்குது நடப்பதற்கு. அப்போ நான் இங்கிருந்து எனக்கு 2 பேர் இருக்காங்க, மாம் டேட். அவங்க 2 பேரும் எனக்கு ஒன்று தான். நான் அவங்கக்கிட்ட போய் இப்படி நின்றா அவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, இங்கே அவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. நான் இங்கே நின்றுட்டு அவங்க 2 பேரும் ஒன்று தான். அப்போ நான் 2 இடத்துல இந்த 2 காலை இங்கே வச்சுட்டா எனக்குள்ளே வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் எத்தனை கால்கள் இருக்குது, எத்தனை உயிரில் கால் வைக்க முடியும்? பல கோடான கோடி உயிர்களை கடந்து தானே வந்திருக்கோம். அப்போ அந்த கோடான கோடி உயிரை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது, இங்கேருந்து என்ன கணக்கு முடியுது. அப்போ இது எல்லாம் எனக்கு நான் 7வதாக இருந்து 5, 6, 1, 2, 3, 4 இந்த எல்லாம் சேர்த்து 7. அதுதான் நான். 1 உயிர், 2 உயிர், 4 உயிர் சேர்ந்து 7. இப்போ எனக்கு ஒரு ஜோடி சேரும் பொழுது 7 7 இப்படி கூட்டினா 8. நான் என் கணவன் அதான் என் மனைவி சேர்ந்து நான் பிள்ளை பார்க்குறேன்ல, அதான் 8 இன்ஃபினிட்டி. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கடைசியாக நம்ம அதனால் மூலத்துக்கு போயிடணும். மூலம் யார்? எல்லோருக்குமான அப்பா அம்மா, எல்லா உயிர்களுக்கும் மாம் டேட். இது ஆயுத எழுத்து அக்கன்னா. அதாவது இந்த எழுத்து தான் முதல் எழுதிய எழுத்து. இதுதான் ஓம் என்ற அர்த்தமும் வரும். இருந்தாலும் இவங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு இறைவன். இது தமிழ் உருவாக்குன இறைவன் படைத்த 2 மாம் டேட். இதுக்குள்ளே தான் நம்மளுடைய ஆன்மீகமே அடங்கியிருக்கு. ஸோ அறிவோம், இறைவனின் 10ஆம் அறிவு அறிவோம். இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னுடைய முழு ஆன்மீகம் புரிஞ்சிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற உங்களுக்கு மதங்கள் உங்களுக்கு பரிகாரம், அதாவது தண்டனை, இதை அனுபவிக்க வந்திருக்கீங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இன்னும் நிறையா புரியும்.